السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த சூரா. இந்த சூராவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகளை நீக்குகின்றான், பண தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த சஹாபி இந்த சூராவை ஓதினார்கள், மிக பெரும் செல்வந்தராக மாறினார். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முறை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார்கள், அதாவது, நான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன், பணக்கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது என்று அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறுகிறார்கள். இதனை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாக்களை ஓதுங்கள் என்று குல் சூறாக்கள் 4ஐயும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். முதலாவது குல் யா ஐயுஹல் காஃபிரூன், சூரத்துல் காஃபிரூன். அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். அதே போன்று சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக். அதே போன்று குல் அஊது பிரப்பின் நாஸ், சூரத்துன் நாஸ். இந்த 4 சூறாக்களையும் அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அந்த சஹாபியும் இந்த சூறாக்களை ஓதி வந்தார்கள். ஒரே வாரத்திற்குள் அந்த சஹாபியினுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிட்டது. அதே போன்று அவர்களுக்கு போதிய அளவு வசதியும் ஏற்பட்டுவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் சந்தித்த பொழுது அந்த சஹாபி கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்ன இந்த சூறாக்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஓதி வந்தேன். அல்லாஹ் எனக்கு போதுமான வசதிகளை அல்லாஹ் தந்திருப்பதாக அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எவ்வாறு ஓத வேண்டும்? யக்கீனோடு ஓத வேண்டும், நல்ல எண்ணத்தோடு ஓத வேண்டும். நாம் இந்த சூறாக்களை ஓதி அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.